Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா? நான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன். அனிமேக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, ஒரு தனி உலகமே இருக்குங்கிறது எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களே வந்து இன்புட்ஸ் கொடுத்து நருட்டோலயே நீங்க இது இன்னும் பெட்டரா பண்ணலாம், இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகல அப்படின்னு சொல்லி யூ நீட் அ ஸ்பெஷாலிட்டி டப் அனிமே ப்ராஜெக்ட்ஸ். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. நருட்டோ பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு கார்ட்டூனாக தான் தெரியும். அதை கார்ட்டூன்னு சொன்னாலே டென்ஷன் ஆகிறவங்க பல பேர் இருக்காங்க. அனிமே இது கார்ட்டூன் கிடையாது, இது இப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சது ஃபேன்ஸ். டப்பிங்கில் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஷுரிகேன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஜெட்டிக்ஸ். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டப் பண்ண ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் ஷகலக பூம் பூம் ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ஸ்டுடியோவில் வச்சு பண்ணும்போது அதை பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் டெலிகாஸ்ட் அப்படின்னு வரும்போது அந்த அவுட்புட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெட்பூலுக்கு என்னுடைய தம்பிக்கு கிடைச்ச மாதிரி, இன்னொன்று இப்போ எனக்கு டேண்டடானுக்கு கிடைச்ச மாதிரி. இது ரெண்டுமே வந்து நோ ஹோல்ஸ் பார்ட். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பார்க்குற ஆடியன்ஸ் மஸ்ட் என்ஜாய் இட், அவ்வளோதான். இதுதான் எங்களுக்கு வந்து ஒரே இன்புட்டு. அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம், ஹிட் ஆச்சு. இத்தனை வருஷம் ஆனிமே அப்படிங்கிறது அஃபிஷியலாக இந்தியாவில் இல்லை. பட் ஆனால் இப்போ அஃபிஷியலாக இருந்தாலும் மக்கள் ஆர் ஸ்டில் கோயிங் பிஹைண்ட் பைரசி. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸில் வந்து டப் பண்ணுறவங்க நிறையா கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. பட் டப்பிங் when it comes to டப்பிங் கார்ட்டூன்ஸில் அது ஒரு சேலஞ்ச் தான். அதுவும் ஆனிமேலாம் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ சாய் சுஜித் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். உங்களுக்கெல்லாம் வந்து செல்லம்மா நருட்டோவில் வந்து பேசுகிறவர்கள்னு தெரியும். ஸோ எப்படி சார் அந்த நருட்டோக்குள்ளே நீங்கள் வந்த கதை எப்படி? ஏன்னா ஆனிமே இஸ் அ டாக் ஆஃப் த டவுன். யாருக்கேல ஆனிமே ஃபேன்ஸ், போஸ்டர்ஸ்லாம் இப்போ அதுதான் நிறையா செல்லிங்க. ஸோ பேசிக்கலி நருட்டோ ஸ்டார்ட் பண்ணப்போ எங்களுக்கு அது ஆனிமேங்கிற கேட்டகரியே எங்களுக்கு தெரியாது. ஓ, எங்களுக்கு ஜஸ்ட் அனதர் ப்ராஜெக்ட், எங்களுக்கு அவ்வளோதான். அது ஆனிமே, இது ஒரு கல்ச்சர் இருக்குது, அனிமேக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு தனி உலகமே இருக்குங்கிறது எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ நருட்டோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களே வந்து இன்புட்ஸ் கொடுத்து இது இப்படி, இந்த ஆனிமே வந்து இப்படி இருக்கும், இந்த ஆனிமே பண்ணுங்கள் நீங்கள், அடுத்து நருட்டோலேயே நீங்கள் இது இன்னும் பெட்டராக பண்ணலாம், இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வந்து நிறையா ஃபீட்பேக் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆஸ் ஐ செட் நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா அந்த ப்ராஜெக்டை பற்றி. நமக்கு ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு ஒர்க் நம்ம அதை எடுத்து பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு ஃபஸ்ட் சீசன் ஒரு 26 எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதோடைய டெப்த் என்னன்னு எங்களுக்கே புரிய வந்தது, அந்த இம்பேக்ட், அந்த டெப்த்து. ஸோ அது புரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹிட் த ஸ்ட்ராப்ஸ். ஸோ இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வி ஒர்க்ட் ஆன் நருட்டோ. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆனிமே இண்டஸ்ட்ரி பூம் ஆனதுன்னா நருட்டோக்கு அப்புறமா தான் நினைக்கிறேன். ஆமாம், கிரன்ச்சி ரோல் வந்தாங்க அதுக்கப்புறமா. ஸோ நிறையா ஆனிமேஸ் வந்து ஆமாம், ஸோ நிறைய ஆனிமேஸ் வந்து டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. அண்ட் ஆஸ் இட் இஸ் இப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஆனிமே தான் மேஜராக. எனக்கு மற்ற எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. ஆனிமே பார்க்குறது செகண்டரி, பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இன்னும் டெவலப் ஆகலை. பட் ஒர்க் அப்படின்னு பண்ணுறது ஆனிமே தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கோம் நாங்கள். நான் என்னுடைய பிரதர், வி ஆர் ரன்னிங் அ ஸ்டுடியோ ஆஸ் வெல், டப்பிங் ஸ்டுடியோ. ஸோ நாங்கள் டப் பண்ணுறது இல்லாமல் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸாகவும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து அனிமே இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தீஸ் டேஸ். நருட்டோக்கு அப்புறமா அது அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா யூ நீட் அ ஸ்பெஷாலிட்டி டு டப் அனிமே ப்ராஜெக்ட்ஸ். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து ஃபேன்ஸ் சொல்லி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒத்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணுறப்ப when they wanted to let us know this is not how you work. இப்போது ஜெட்டிக்ஸில் அதெல்லாம் நிறைய கார்ட்டூன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் சின்ன வயசுலேருந்து. ஓகே, நருட்டோ பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு கார்ட்டூனாக தான் தெரியும். அதை கார்ட்டூன்னு சொன்னாலே டென்ஷன் ஆகிறவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ ஆனிமே இது கார்ட்டூன் கிடையாது, இது இப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சது ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுடைய அந்த இன்புட்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் இல்லை அப்படின்னா இப்போ நாங்கள் ஆனிமேவை ப்ரையாரிட்டியாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்திருப்போமே தவிர, இப்போ வந்து ஆனிமே அப்படின்னு ஒன்று எங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்டாக வருது அப்படின்னா இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னுடைய டீம் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
டெஃபினெட்லி. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இப்படி ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஆனா ஒத்துக்கிறீங்க. ஓகே ஃபேன். இல்ல அதுதான் சொல்றேன். அகைன் தேர் இஸ் நத்திங் ராங் இன் அக்செப்டிங் வென் வி கோ ராங். ஏன்னா ஃபர்ஸ்ட் 26 எபிசோட்ஸ் வந்து எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு பிரைவேட் ப்ரொஃபைல தான் வச்சிருந்தேன். அப்படியும் தேடி கண்டுபிடிச்சு வந்து நான் தான் நருட்டோக்கு டப் பண்றேன்னு தெரிஞ்சு அந்த ஈவன் மை சோஷியல் மீடியா க்ரோத் இப்போ வந்து ஹேவ் சம் 56K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்றோம். as I told you before we started 22 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஃபேம் வருங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஃபேம்னு ஒன்று வந்த அப்புறம் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது ஓகே இந்த ஆனிமே இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணும், இதுக்கு நம்மளால் முடிஞ்சதை பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அண்ட் இப்போ அனிமே பண்றீங்க. பட் இதுக்கு முன்னாடி உங்களோட டப்பிங் கெரியர் ஸ்டார்ட் ஆன அந்த தருணம் எது? ஓகே ஐ திங்க் ஐ வாஸ் 9 or 10 years old அப்போ சின்ன வயசுல. சைல்ட் ஆர்டிஸ்ட் அப்போ நான் நடிச்சிருக்கேன் சைல்ட் ஆர்டிஸ்டா. அப்படியா? ஃபர்ஸ்ட் டிடி பொதிகையில் ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன ப்ராஜெக்ட், சீரியல்ஸ், மூவிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். மொழி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மொழியில நான் நடிச்சிருக்கேன். பிரம்மானந்தம் சாரோடைய சன்னா ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, அது நான் ஃபேவரட் ஃபிலிம். ஆமாம். ஸோ அப்போ என்னுடைய கேரக்டர்ஸ்க்கு டப் பண்ண போகும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுமே தெரியும் எனக்கு, மதர் டங் இஸ் தெலுங்கு. ஸோ ரெண்டுமே பைலிங்குவல் அப்படிங்கிறதால நிறைய டப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ அரைஸ் ஆச்சு. அப்போ டப்பிங்கில் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஷுரிகேன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஜெட்டிக்ஸ். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டப் பண்ண ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் ஷகலக பூம் பூம், லயன் கிங்கில் பண்ணியிருக்கேன் சின்ன பேபி கப்லைன் வரும்போது, அண்ட் விக்கியோர் வேதால். விக்கியோர் வேதால்லாம் வந்து என்ன மாதிரி ஓடின இல்லை அகைன் அதுதான் அப்போ வந்து நமக்கு அது என்னன்னே தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ லுக்கிங் பேக் அட் திஸ் 90s கிட்ஸுக்கு 90s வைப்ஸ்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு இந்த கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, தே ஆர் லைக் என்ஜாயிங் நவ். இது நீங்க தான் பண்ணீங்களா, இதையும் நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு ப்ராஜெக்டா அவங்க கொண்டு வந்து என்ன கேட்குறாங்க. இது நீங்க பண்ணதா, உங்க வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு. எனக்கே ஞாபகம் இல்லை. அம்மா வந்து சின்ன வயசுல ஷி யூஸ் டு நோட் டவுன் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் தனியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பழக்கமே கிடையாது. ஸோ இவங்க சொல்லும் போது தான் ஓ இதெல்லாம் நாம பேசியிருக்கோமா அப்படின்னு. பட் ரெஜிஸ்டர் ஆனதுன்னா ஷகலக பூம் பூம் அண்ட் விக்கியோர் வேதால். ஆமா, ஏன்னா ஷகலக பூம் வந்து பயங்கர ஒரு ஹிட். ஏன்னா நம்ம நினைச்சு பார்க்கறதுல நம்மளால இருக்க முடியாது, ஃபேண்டசி இல்லையா? ஸோ பென்சில்ல வந்து எழுதுறதுலாம் கிடைக்குது, அது இதுன்னும் போது அகைன் அது டப் பண்ணும் போதெல்லாம் அது என்னன்னு கூட தெரியாது நமக்கு, சின்ன ஆப்வியஸ்லி. ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அண்ட் மோர் ஓவர் டப் பண்ற எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். டப் பண்ணதை மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். அதாமா நிறைய பேர் அதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி? அது ஒன்று, நமக்கு டப் பண்ணி முடிச்சதுமே அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகுது என்னங்கிறதெல்லாம் நமக்கு அந்த அப்டேட்ஸ் இருக்காது. ஸோ சேனலில் போயிட்டுருக்கோம், அது எப்போ வரும் என்ன ஏதுன்னெலாம் நமக்கு தெரியாது. யாராவது பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் தான் உண்டு, ஏய் நீ பேசுனது போயிட்டுருக்கு இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இப்போ அதெல்லாம் மாறி இருக்கு. இப்போ வந்து ஆனிமேன்னு சொன்னேன் இல்லையா, ஆனிமே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் டெலிகாஸ்ட்டும் உட்காந்து நானே பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குது, ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃப்ளோவில் பார்க்கும்போது இட் வில் வேரி. ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ஸ்டுடியோவில் வச்சு பண்ணும்போது அதை பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் டெலிகாஸ்ட் அப்படின்னு வரும்போது அந்த அவுட்புட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனிமே அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் ப்ராஜெக்ட் பேசிஸில் ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன ப்ராஜெக்ட்டு, இதில் யார் யார் வந்து கேரக்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, இந்த மாதிரி ஹோம் ஒர்க் எல்லாம் வந்து நாங்களே பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதான் சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி இஸ் சம்திங் தட் இஸ் அ மேஜர் பாசிட்டிவ் டு த ஹோல் டப்பிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ஆனிமே கண்டென்ட் இப்போ வந்து மேஜராக டப் ஆகிட்டு இருக்கிறது ஆனிமே கான்டென்ட். ஸோ எத்தனை பேர் இதால் சர்வைவ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் இன் அ வெரி குட் ஸ்டேட். நல்லா போயிட்டுருக்கு எல்லாமே. ரீசெண்டாக டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டும் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பில் வந்து அஃபிஷியலாக தெர் இஸ் நோ ரேட்டிங் ஆர் சென்சாரிங் வித் ரிகார்ட்ஸ் டு டைலாக்ஸ். எந்த சென்சார்ஷிப்புமே கிடையாது. இறங்கி அடிங்கடா அப்படின்னாங்க, இறங்கி அடிச்சிருக்கோம் அதில்.
அண்ட் ஆனிமே ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னன்னா அதே அந்த அந்த ஸ்டைலை வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே எதிர்பார்க்குறாங்க. தட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஆமா, அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி கேரக்டர் அப்படி இருக்காது. எக்ஸாக்ட்லி. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் டான் அப்படிங்கிறது இட்ஸ் ஆர் ரேட்டட் ஜாப்பனீஸில். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து தே ஹவ் கிவன் அஸ் ஃப்ரீடம். இது வந்து யூ என்ஜாய், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான், நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸ் பண்ணதால் பெஸ்ட்டாக நம்ம இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிக்கிறோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்கோம் அது ஃபுல்லாகவே. நைஸ். இப்போ இதுக்கு அப்ரோச் எப்படி வரும்? இப்போ வந்து அங்கே வேற ஒரு கண்ட்ரியில் அதை வந்து மேக் பண்ணுறாங்க, அவங்க அங்கே ஒரு டப் பண்ணுவாங்க. ஏன்னா எதுவுமே அது ஆனிமே இல்லையா, அவங்களே அங்கே டப் தான் பண்ணுவாங்க. ஸோ டப் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் இங்கே எப்படி வரும்? ஓகே, ஸோ பேசிக்கலி பிளாட்ஃபார்ம்ஸ் தான். இப்போ ஆனிமே மேஜராக இங்கே பண்ணிட்டு இருக்கிறது கிரன்ச்சி ரோல். ஸோ கிரன்ச்சி ரோல் வந்து சர்டைன் ப்ராஜெக்ட்ஸை அக்வயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆனிமே எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு, மேஜர் ஜப்பானில் தான். ஸோ அவங்க அந்த ரைட்ஸை அக்வயர் பண்ணி தே கெட் த ரைட்ஸ் ஃபார் அதர் லாங்குவேஜஸ். இந்த லாங்குவேஜ் எல்லாம் டப் பண்ணி வி வில் பி ஹோஸ்டிங் இட் இன் ஆர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரைட்ஸ் வாங்குவாங்க. தே அப்ரோச் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க வெண்டார்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வெண்டார்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணி தே அலோகேட் த ப்ராஜெக்ட்ஸ் அக்கார்டிங்லி. யார் எது பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சூஸும் பண்ணுவாங்க இல்லையா, ஓகே இவங்க தான் பெட்டராக இருப்பாங்க. இது நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து நிறையா பேருக்கு இதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனிமே. இது வந்து நருட்டோ இது எல்லாத்த விடையுமே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆனிமே. அதை நீங்கள் பண்ணுங்கன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம போய் சூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம எடுத்து பண்ண முடியும். நான் போய் கேட்கவும் முடியாது இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுங்க அப்படின்லாம். வாட் எவர் தட் கம்ஸ் மை வே அதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத. பட் லக்கிலி நல்ல டைட்டில்ஸ் இது வரைக்கும் நாங்கள் பண்ணது எல்லாமே பிளாக் பட்லர், ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அண்ட் இப்போது இந்த டான் இது எல்லாமே வந்து இஸ் அ ஹியூஜ் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஆர் கரியர் ஆஸ் வெல். ஏன்னா ஆனிமே அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் லைக் வெரி, என்னடா இது 20 இயர்ஸ் ஆச்சு, வாட் ஆர் வி டூயிங், என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபீல்டில், 20 வருஷமாக இருக்கும், பட் நத்திங் நோட்டிசபிள் ஆர் ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பாயிண்டில் தான் இருந்தோம். பட் அகெயின் லுக்கிங் பேக் அட் த ஜேர்னி, அப்பா அம்மா வந்து நீ படி, நீ வந்து மார்க் எடு, அதெல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணதே கிடையாது. எக்ஸாம் இருக்குது, ஒரு ஷூட்டிங் போகணும் அப்படின்னா ஷூட்டிங் போ, எக்ஸாம் பார்த்துக்கலாம் வேணாம். அவங்க வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. எனி டைம் தே ஹவ் நெவர் கொஸ்டின்ட் அஸ் அபவுட் ஆர் சாய்ஸஸ். நான் ஆகட்டும், என்னுடைய தம்பி, ஃபேமிலி சப்போர்ட் இஸ் மேஜர். ஐ எம் லக்கி தட் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் என்னுடைய இன்லாஸ் ஆகட்டும், என்னுடைய ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாருமே த ஈக்குவல். இது நாள் வரைக்கும் மாதம் என்ன சம்பாதிக்கிறேன்னு கேட்டது கிடையாது யாரும். அப்படியா? ஆமாம். பிகாஸ் திஸ் ஃபீல்டு மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வி டோன்ட் கெட் மந்த்லி சேலரி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ பேசிக்கலி அது ஒரு இன்சென்டிவ் மாதிரி எடுத்துக்கணும். நம்ம போனஸ் மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், ஓகே இது போனஸ், இதை பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு. எவ்ரி ஒன் ஹேஸ் பீன் சப்போர்ட்டிவ். ஸோ அந்த விதத்தில் வந்து பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். ஓகே, நீங்கள் லவ் மேரேஜ்? அரேஞ்ச்டு மேரேஜ். அதனால தான் அவங்க சிங்க்லேயே ஒரு இல்லை, அதுதான் இன்னும் கஷ்டம். லவ்ல கூட யூ கேன் சே தே மைட் அக்செப்ட் வாட் யூ ஆர் ஃபார் வாட் யூ ஆர், வேற வழி இல்லாமல் கூட ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அரேஞ்ச் மேரேஜில் வந்து அவங்க இதை இவ்வளோ ஓப்பனாக வந்து இட்ஸ் ஓகே, நீங்கள் எந்த ஃபீல்டு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, என் பொண்ணை பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பன் மைண்ட் செட்டோட அவங்க வந்து இந்நாள் வரைக்குமே தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஈவன் எனக்கு ஆஃபீஸில் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு அப்பப்போ கேட்பாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு. ஸோ தே ஆர் ரியலி ஸ்வீட். அண்ட் ஒய்ஃப் ஷீ இஸ் ஹெச்ஆர், ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஹெச்ஆர். ஸோ அது ஒரு மேஜர் சப்போர்ட் எனக்கு. பிகாஸ் ஷீ இஸ் நாட் டிபெண்ட் ஆன் மீ ஃபார் எனி திங். She can be on her own. Yes. So அது வந்து இஸ் அ மேஜர் பாசிட்டிவ் திங் தட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. இந்த சப்போர்ட்லாம் இருக்கிறதால தான் 22 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் அகெயின் இன்னும் இதுதான் இதில் இனிமேல் இதில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் வி ஹவ் டிசைடட் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக. ஸோ அது நாள் வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டாக மட்டும் இருந்துட்டு வி ஸ்டார்டட் அவர் ஓன் ஸ்டுடியோ. அப்போ தான் 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் லைஃப் அப்படின்னு டிசைட் பண்ணி நானும் என்னுடைய பிரதரும் வந்து வி ஆர் ட்ராவலிங் ரைட் நவ். நைஸ். அண்ட் இப்போது 22 இயர்ஸ் சொன்னீங்க, 20+ன்னு வச்சுக்கலாமே. இந்த இயர்ஸில் வந்து உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஓகே இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ், ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வரும், அப்போ வந்து நம்மளுக்கு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்திருக்கும்,
இல்லைனா ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருந்திருக்கும், பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி. அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க, அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ பேசிக்கலி நான் ஸ்டடீஸ் வந்து வீட்டில் பெருசாக ப்ரெஷர் பண்ணதே கிடையாது. நீ இதான் பண்ணணும் அதான் பண்ணணுன்னு. வென் ஐ +2 முடித்ததுக்கப்புறமா பிஎஸ்சி அனிமேஷன் பண்ணேன். ஸோ அந்த ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் டப்பிங் பண்ணிவிட்டு நான் என்ன சம்பாதிச்சேனோ, அதாவது சின்ன வயசுலேருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு ஃப்ரெஷரான ஒரு ஜாபுக்கு போகிற இன்கம் வந்து வாஸ் ஒன்லி 20% ஆஃப் வாட் ஐ வாஸ் ஏர்னிங் ஃப்ரம் டப்பிங். ஓ! ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே டப்பிங்கில் 25,000 வருது அப்படின்னா, நான் ஃப்ரெஷராக போகிற இடத்துல எனக்கு 10,000 தான் தரேன் அப்படின்னா. அதுதான் வந்து நம்மளோட நிலைமை அப்படின்னே சொல்லலாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஓகேவா? சேலரிடுக்கும் சரி, நம்ம அப்புறம் ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் சரி, ரெண்டு சைடுமே தே ஹேவ் தேர் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்பவும் சரி வீட்டில் வந்து நீ வேலைக்கு போ அப்படின்னு ப்ரெஷரே பண்ணல. நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நீ பண்ணிகிட்டு இருக்க, இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சலிப்பு வரும் இல்லையா, இந்த டைமுக்கு போகாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒர்க்கு பண்ணுறதுக்கே ஒரு மூட் இருக்காது சுத்தமாக, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வரும். அந்த டைமில் ஐ டிசைடட் ஓகே இது இப்போ வேண்டாம், நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இதுக்கு வந்து இதுவாக இல்லை, நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் அ ஜாப். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங். நம்ப மாட்டீங்க, அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நான் அந்த ஜாபுக்கு போகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 13,000. ஏன்னா இந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் கவுண்ட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஜாப்ஸ். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு முக்கியமாக தெரியணும், ப்ராஜெக்ட்ஸ் என்ன ஹேண்டில் பண்ணுறது என்னங்கிறது தெரியணும். பட் அப்படி போனதுக்கப்புறமா ஐ ஹவ் ஒர்க்ட் அட் பிக் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபீவர் எஃப்எம்மில் இன்டர்னாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 6 months. ஸோ இங்கெல்லாம் ஒர்க் பண்ணி அதுவும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஏன்னா ஃபினான்ஷியலி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃப்ரீடம் வந்து சேலரிட் ஜாப்ஸில் இருக்காது. ஏன்னா இங்கே யூ நீட் நாட் ஒரு இடத்துல இருக்கணும், இந்த டைம் டு டைம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மல்டிபிள் பிளேசஸில் ஒர்க் பண்ணலாம். பட் ஜாபுக்குன்னு போகிறப்ப தட் இஸ் நாட் த கேஸ். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மெஷினை தட்டுறது வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. அதையும் வந்து குவிட் பண்ணிட்டு ஒரு 3.5 years ஒர்க் பண்ணியிருப்பேன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில். பரவாயில்லையே, அவ்வளோதான் தாக்கு பிடிச்சேன். இல்லை அங்கேயும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்த மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருமே தே அண்டர்ஸ்டுட். அவங்க எல்லாம் ஓகே தான், பட் யூ ஆர் நாட் ரெடி. எக்ஸாக்ட்லி, தட் வாசன்ட் மை கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் குவிட் தட் அண்ட் அகெயின் டுக் அ பிரேக். 6 months கம்ப்ளீட் பிரேக்கில் இருந்துட்டு அதுக்கப்புறமா அகைன் டப்பிங் ஸ்கிரிப்டிங் பண்ணுவோம். ஸோ இப்போ டப் ஆகிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்டிங்கும் பண்ணி கொடுப்போம் தனியாக. எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் வெளியிலையும் மற்றவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஸ்கிரிப்டிங் பண்ணி கொடுப்போம். ஸோ இதெல்லாமே மறுபடியும் ஸ்லோவாக ரீஸ்டார்ட் பண்ணி அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபாதர் அண்ட் மதர் தே டிசைடட் தட் யூ போத் ஆர் டூயிங் ஒன்லி திஸ், உங்களுக்கு இதுதான் வருது, நீங்கள் இதுதான் நல்லா பண்ணுறீங்க, ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்களே பண்ணி எங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணி கொடுத்து இப்போது 4 years we have been நைஸ். ஆக்சுவலி இப்படி ஒரு பிரதர் கிடைச்சது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கர் பிரதர் ஆப்வியஸ்லி, ஏன்னா அவர் வந்து பிகாம் முடிச்சிருக்காரு, குடும்பமே வந்து எல்லாமே படிச்சுட்டு நினச்சிருந்தா he would have gone anywhere, but no, even he decided. இப்போ கூட நிறைய 2-3 பேர் வந்து வெளியில் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லேயே சும்மா ஜென்ரலாக பேசும்போது எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ் அப்படின்பாங்க. பிஸ்னஸ் தான். ஓகே, நான் வந்து இப்போ ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறதுக்காக நான் அதை விட முடியாது. ஆமாம், அப்புறம் ஃபினான்ஷியலி எல்லாமே பார்க்கணும் இல்லையா. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வென் யூ லுக் அட் பேக், நான் 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து நான் மற்றவங்களை எம்ப்ளாய் பண்ணி ஐ எம் பேயிங் தெம், ஐ எம் டூயிங் ஸோ மச், ஒரு டேர்ன் ஓவர்னு ஒன்று பண்ணுறோம், ப்ராஃபிட்ஸ் தட் இஸ் செகண்டரி. பட் ஆனால் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த க்ரோத்தை தான் பார்க்கணும். ஸோ இதில் இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இதை ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்ஸ் இதுக்கு மேலே கிடையாது கண்டிப்பாக. அந்த அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்தது ஆனிமே தான். சூப்பர். ஆனிமே ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த கிளாரிட்டி வந்தது. என் பிரதர் வந்து ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார் எல்லாத்துலேயுமே, இஸ் பர்ஃபெக்ட்னு வச்சுப்போமே. நான் அப்படி கிடையாது, அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டு. சொன்னல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு
பட் அது இந்த ஆனிமே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா க்ரோன் அந்த ஒரு ஈகர்னஸ் வந்திருக்கு. ரீசெண்டாக இப்போ 2024 ஹேட் அ சர்ஜரி, ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து ஒரு 4 months வாஸ் அவுட் ஆஃப் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக. அப்போவும் எங்கேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின். தோ ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யார்கிட்ட போய் ஒர்க் கேட்குறது? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நானும் என் பிரதரோ அம்மாவோ அப்பாவோ யார்கிட்டையும் போய் என் பசங்களுக்கு வேலை கொடுங்க, இல்லை எனக்கு கூப்பிடுங்க, என்னை டப்பிங்க்கு கூப்பிடுங்க அப்படின்னு யார்கிட்டையுமே போனது கிடையாது. லக்கிலி எங்களை ஒர்க்கு கூப்பிட்ட எல்லாருமே ஆர் மோர் லைக் அ ஃபேமிலி டு அஸ். ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டுடியோ போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு சின்ன வயசில் ஒர்க் கொடுத்தவங்க இப்போவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் காம்படிஷன் மாதிரி. பட் யாருமே அப்படி கன்சிடர் பண்ணலை. அவங்க வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க, கோ ஹெட், அடுத்த ஸ்டேஜ் போங்க, இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தே மோட்டிவேட்டட் அஸ் அண்ட் ரைட் நோ வி ஆர் ஹியர். அனிமேல பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு பெரிய மோட்டோ. கண்டிப்பாக, ஏன்னா அது ஒரு நல்ல விஷயமும் கூட. இப்போ அனிமேஷன் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் அதை கல்டிவேட் பண்ண பார்க்குறாங்க, அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. அந்த சோஷியல் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும், எவ்ரி திங் ஹேண்ட்ஸ் டுகெதர் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் எங்களுக்கு நருட்டோ பேசி காமிச்சே ஆகணும் கண்டிப்பாக, இன்னெவிட்டபிள். இல்லைனா எனக்கு கமெண்ட்ஸில் திட்டுவாங்க. ஸோ பேசி காமிச்சிடுங்க எங்களுக்காக. ஸோ நருட்டோ கிளாசிக்கில் வந்து ஒரு டைலாக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டைலாகு. ஏன்னா அந்த டைலாக்லாம் டப் பண்ணது வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ பர்சனல். ஸோ அதுக்காக ஒரு 2 lines மட்டும், நாட் பர்ஃபெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா, நான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன். இதுதான் அந்த டைலாக். நானே ஒரு விஷயம் ஷாக் ஆயிட்டேன், என்னடா திடீர்னு சிரிச்சிட்டே இருந்தவர். அதுக்குமே நம்ம நடிக்கணும்ல, அந்த இதை எனாக்ட் பண்ணி காட்டணும். அதேதான். ஸோ அந்த எமோஷன் அப்படிங்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் ஆனிமேல அந்த எமோஷனோடைய டெப்த் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியாக இருக்குது. அது பார்க்க ஒரு கார்ட்டூன் இது மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தே கேன் நெவர் கம் அவுட் ஆஃப் இட். ஏன்னா ஒரு மெகா சீரியல் வீட்டில் பாட்டியே பார்க்குறாங்கனாலும் அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ்க்காக தான் அவங்க அது பார்க்குறாங்க. அவங்களுக்கு யாரையாவது திட்ட முடியல அப்படின்னா அந்த சீரியலை பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனிமேவுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் பூஸ்டிங், ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். எதுவுமே வந்து சும்மா போகிற போக்கில் ஏதோ பண்ணுறோமே அப்படின்னு பண்ண மாதிரியே இருக்காது. எல்லாத்துலேயுமே தெர் இஸ் சம் மொராலிட்டி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஆனிமே இண்டஸ்ட்ரியாக இன்னும் க்ரோ ஆகணும், இந்த கல்ச்சர் இன்னும் நிறையா பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு பார்க்குறேன். அதனாலேயே எனக்கு இந்த ஆனிமே ஈவெண்ட்ஸ் நடக்கும்போதெல்லாம் இன்வைட் கொடுப்பாங்க, போயிடுறது, யோசிக்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்து நீங்கள் ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கீங்க, இப்படி வரீங்களே, இதில் என்ன இருக்குது, டவுன் டு எர்த்துக்கு என்ன இருக்குது, இதில் எனக்கு ஜாலியாக இருக்கணும். இன்னொன்று டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்டேஜ் கிடைக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த யூடியூப் இன்டர்வியூஸே எடுத்துக்கோங்களேன், இது எத்தனை வருஷமாக இந்த டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு, ஹார்ட்லி ஒரு 3-4 இயர்ஸா. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு எந்த ஸ்டேஜுமே கிடைக்காம தே ஆர் ஸ்டில் கோயிங் அரவுண்ட். எஸ், ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய லெகசி பின்னாடி வச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இவங்க தான் வாய்ஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் தி பிஹைண்ட் தி ஹீரோஸ். சன் டிவியில் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபன்னாக டப் பண்ணி போட்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே பேக் போன் வந்து EMS ராஜா அப்படிங்கிறவர். அவருடைய ஸ்பான்டேனியஸ் டைமிங் மாதிரி எங்கேயுமே வராது. பிரம்மானந்தம்க்கும் அவர் தான் டப் பண்ணுவார் தமிழில். அவருடைய டைமிங் சென்ஸை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அவர்லாம் வெளியில் தெரியாது யாருக்கும் பெருசா. ஆமா, இப்போ கூட ரீசனா பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு ஆன்ட்டி வந்து எக்ஸாக்ட்லி அந்த பயங்கர ட்ரெண்ட். அதே மாதிரி ஷாவ்லின் சாக்கரா அந்த படம், அந்த சாக்கர் படமும் அதெல்லாம் IP மேன் அதெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்ட். அந்த டைம்ல வந்து அதெல்லாமே செதுக்கி இருப்பாங்க லிட்டரலா. அதெல்லாம் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் தி பாய்ஸா இருக்கட்டும், எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஐ வுட் தேங்க் த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். நீங்களும் இப்போ ஸ்கிரிப்ட் ரைட் பண்றீங்க இல்லையா,
ஸோ அந்த இது எப்படி இருக்கும் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது உங்களை கூப்பிடுவாங்க இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது அது எக்ஸாக்டாகவும் நம்ம கொடுக்கணும். தமிழ் ஆடியன்ஸ்க்கும் இப்போ அத்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வி கான் சே அவங்க என்ன ரிலேட்டிவ் நமக்கு தெரியாது. ஆண்டின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம அத்தையா சித்தியா மாமாவா நம்ம தான் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ தேர் ஆர் 2 ways. ஒன்று வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம், டெட்பூலுக்கு என்னுடைய தம்பிக்கு கிடைச்ச மாதிரி, இன்னொன்று இப்போ எனக்கு டேண்டடானுக்கு கிடைச்ச மாதிரி. இது ரெண்டுமே வந்து நோ ஹோல்ஸ் பார்ட். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பார்க்குற ஆடியன்ஸ் மஸ்ட் என்ஜாய் இட், அவ்வளோதான். இதுதான் எங்களுக்கு வந்து ஒரே இன்புட்டு. அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம், ஹிட் ஆச்சு. அதே சமயம் டிஸ்னி ப்ராஜெக்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த வாடா போடா, இந்த சிங்குலரில் பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. மற்ற மூவி ரெஃபரன்சஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் அவங்களுக்கும் காப்பிரைட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. ஓகே. ஸோ தேர் ஆர் சோ மெனி லேயர்ஸ் டு அ ப்ராஜெக்ட். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது அந்த டெலிகாஸ்ட் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக வந்து இது நல்லா இல்லை, இது இப்படி பண்ணியிருக்கலாம், இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஃபன்னியாக இருக்கும். பட் அகெயின் அவங்களுக்கு தெரியாததால் பேசுகிறாங்க, அவ்வளோதான். இதில் நம்ம கோவப்பட்டோ அவங்க கூட சண்டை போட்டோ எதுவும் நடக்க போகிறதில்ல. இந்த பொறுமையும் நான் நருட்டோவில் தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்போ எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்போம் கமெண்ட்ஸில், நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது என்ன நீ என்ன நல்லா இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு க்ரௌட் இருக்குது. அதாவது இப்போ தமிழில் ஆனிமே இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு க்ரோ ஆனாலும் நீங்கள் என்னடா மற்ற லாங்குவேஜில் பார்க்குறீங்க, ஆனிமேனா ஜாப்பனீஸில் மட்டும்தான் பார்க்கணும் அப்படி. ஜாப்பனீஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அவங்க ஜாப்பனீஸில் பார்க்கல, அவங்களே சப்டைட்டில் ஃபாலோ பண்ணி தான் பார்க்க போகிறாங்க. அப்புறம் எதுக்கு அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க? சப்போஸ் இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இல்லை, இங்கிலீஷ் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதுவும் இருக்கு. எஸ், ஐ ரீசென்ட்லி வென்ட் ஃபார் அ ஃபங்க்ஷன் டு ராஜபாளையம். ராஜபாளையம்க்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போகிறேன். அங்கே போயிட்டு கார் வாட்டர் வாஷ்க்கு கொண்டு போகிறேன். அங்கே பசங்க கண்டுபிடிச்சி கேட்குறாங்க, அண்ணா நீங்கள் தானே நருட்டோக்கு பேசுறது அப்படின்னு. இது உண்மை. அது அவங்க தமிழில் பார்த்ததால தான் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அண்ட் ப்ரிவிலேஜ்டாக இருக்கவங்க மேபி சொல்லலாம் ஜாப்பனீஸில் பாருங்க, இங்கிலீஷில் பாருங்கன்னு. பட் எல்லாருக்கும் போய் சேர்றது தானே ஒரு ஆர்ட் ஃபார்ம். இல்லை, நானுமே சொல்கிறேன், ஒரிஜினலில் வர குவாலிட்டி கேன் ஓன்லி பி ரெப்ளிகேட்டட் இன் அதர் லாங்குவேஜஸ். இட் கான் பி மேட்ச்ட். அது வந்து 100% தட் இஸ் நெவர் பாசிபிள். எஸ், இப்போ நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணாலுமே that's going to be a replica. அவங்க ஸ்டைல் வேறு, நம்ம ஸ்டைல் வேறு, நம்ம லாங்குவேஜ் வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாங்குவேஜ்க்கு தான் நம்ம ப்ளே பண்ண முடியுமே தவிர அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம இங்கே பண்ண முடியாது. இப்போ இந்த டேண்டடான்லேயுமே நாங்கள் எவ்வளோ இறங்கி அடிச்சிருந்தாலும் ஜாப்பனீஸில் அப்படி இருந்தது, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் டீசெண்டாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்பானுங்க. அப்படி தயா பண்ணியாகணும், கொஞ்சம் சுளிக்கிற மாதிரி பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா இப்போ ஒரு யூடியூப் வீடியோவில் டிஸ்க்ளைமர் போட முடியும் ஸ்டார்டிங்கில், யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு போடலாம். பட் அதில் போய் யார் அப்படி, நோ ஒன் வில் எக்ஸ்பெக்ட், ரைட்? அண்டர் 18 பார்க்குறாங்க இல்லையா, ஆப்வியஸா. ஸோ ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும், ஃபன்னியாகவும் இருக்கணும், அவ்வளோதான். ஓவர் த போட் போயிட்டு அண்டர் த பெல்ட் ஜோக்ஸ் எல்லாம் வந்து தட் இஸ் நெவர் குட் ஃபார் எனிதிங். அதுவும் ஒரு மீடியாவாக எல்லாருமே, ஏன்னா யார் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் அந்த டார்கெட் ஆடியன்ஸை மீறியும் பார்க்குறவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 45 வயசு பீப்புளெலாம் கூட தே ஆர் அனிமே, ஹார்ட்கோர் அனிமே ஃபேன்ஸாக இருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தெரியும், அவங்க ஃப்ரெண்டோட அம்மா அதை பார்ப்பாங்க. இவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பார்க்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது ரீச் ஆகிருக்கு. அண்ட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நீங்கள் டப் பண்ணுறது, அந்த அந்த ஒரு ஐஸ் பிரேக் ஆகுதாங்க. எவ்ரிபடி கேன் see this. அம்மாங்களை பார்க்கலாம், அப்பா பார்க்கலாம். இல்லை, இப்போ நருட்டோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 500 எபிசோட்ஸ் டப் பண்ணி முடிச்சிருக்கேன். பட் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ கண்டென்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய உலகம். இது உள்ளே வந்துட்டா பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் என்னென்னா இதுலேயும் ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் ஆனிமே அப்படிங்கிறது அஃபிஷியலாக இந்தியாவில் இல்லை. பட் ஆனால் இப்போ அஃபிஷியலாக இருந்தாலும் மக்கள் ஆர் ஸ்டில் கோயிங் பிஹைண்ட் பைரசி. டெலிகிராம், வெப்சைட்ஸு, இதில் தான் பார்க்குறாங்களே தவிர தே ஆர் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் டு அஃபிஷியலாக. ஒரு சோனி சேனல் வந்து செலவு பண்ணி நருட்டோ டப் பண்ணி எதுக்கு போடணும்? அவங்களுக்கு டிஆர்பி வேணும், தே நீட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறதுக்காக தானே பண்ணுறாங்க. பட் அதை வந்து டெலிகிராமில் பார்த்துட்டு நான் டெலிகிராமில் தான் பார்ப்பேன், நான் டிவியில் பார்க்க மாட்டேன், இதுக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. வந்து நீங்கள் டிவியில் பார்க்க சொல்கிறீங்க, அவங்க நைட்டு தான் போடுறாங்க 10 மணிக்கு, நான் எங்கே பார்க்குறது 10 மணிக்கு உட்காந்து அப்படின்னு.
நாட் த இப்போ தேட்டரில் போய் ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்கும்னா அது அங்கே தானே பார்த்தாகணும். எப்படி பைரசி வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பயங்கர நெகட்டிவ் எப்போவுமே இருக்கோ, இப்போ வந்து இந்த டிவி இதுக்கும் அது வந்துருச்சு பயங்கரமாக. டிவி அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுமே சரி. ஏன்னா தே ஆர் ஸ்பெண்டிங் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி. எத்தனை பேருடைய லேபர் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது. இது எல்லாமே வந்து பைரசியில் தான் பார்ப்போம் அப்படின்னா ரெவென்யூ எங்கேருந்து வரும்? இப்போ இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியே இதால் உருவாயிருக்கு, அனிமே இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதுக்கு ரெவென்யூ இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர்? இதை யாருமே யோசிக்கிறது இல்லை. அண்ட் மோரோவர் அது அவ்வளோ காஸ்ட்லியான விஷயமும் கிடையாது. கிரன்ச்சி ரோல் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் காஸ்டிங் 1000 rupees per year, மந்த்லி 99 or 100 rupees சம்திங், அவ்வளோதான். அதை பே பண்ணி அதுலேயும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். யூ பே ஒன்ஸ், மந்த்லி 99 rupees கட்ட போகிற, உனக்கு எப்போ ஃப்ளெக்சிபிளோ நீ அப்போ அதை எடுத்து பார்க்கலாம். பட் நோ, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கோ த ஈஸி வே, ஃப்ரீ வே. அது புரியாது, என்ன சொன்னாலும் தே ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னால் முடிஞ்சது, நான் எங்கெல்லாம் பேசுகிறேனோ, எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் சொல்கிறது அவாய்ட் பைரசி. அஃபிஷியல் சேனல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை சப்போர்ட் பண்ணாதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும், எங்களை மாதிரி கலைஞர்கள் சர்வைவ் ஆக முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். பேசுனதே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் நான் உங்களை பேசி சொல்ல காட்டலாம், ஆனால் வந்து நீங்கள் 10 வயசு இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் நம்மளால இப்போ ரெப்ளிகா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. பட் நருட்டோ வந்து அழகாக பேசி காமிச்சாரு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.